நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரகுபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனித உடல் தான் உலகில் பேரதிசயம். அதை பத்திரமா பேணி பாதுகாக்கணும். ஒரு மனிதனின் மூளையில் உண்டாகும் மின்சக்தியை கொண்டு 10 வாட்ஸ் பல்பை எரிய வைக்கலாமா? நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆசிட் மூலம் ஒரு பிளேடை கரைச்சிடலாம். மனிதனின் உடம்புல இருக்கும் கந்தகம் சல்ஃபரை கொண்டு ஒரு நாயின் உடலில் இருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை அழிச்சிடலாம். நமது உடம்புல இருக்கிற கார்பனை கொண்டு 900 பென்சில்கள் செய்யலாமா? அதோடவா உங்களுக்கு ஃபேட் கொழுப்பு அதிகம் இல்லை. ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய கொழுப்பை கொண்டு 7 சோப்பு கட்டிகளையும் பாஸ்பரஸை கொண்டு 2200 தீக்குச்சிகளையும் செய்யலாம்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புலையும் இரும்பு இருக்குது. இரும்பு சத்து பற்றாக்குறை இருந்தால் பேரிச்சம்பழம் சாப்பிட சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இரும்பை கொண்டு ஒரு சின்ன ஆணியை தயாரிச்சிடலாம்னு இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்கிறாங்க. ரகுபதி சார், இவ்வளவு அற்புதமான உடலை நாம் அழிக்கிறோமே, கண்ணுக்கு தெரிஞ்சு கிணத்துல விழுறோமே. மது பழக்கம், புகைப்பிடிக்கும் பழக்கம் இன்னைக்கு இல்லாதவர்களை எண்ணிடலாம். இது நாம் நமக்கே வச்சுக்கிற வெடிகுண்டு. நமக்கு மற்றவர்கள், குறிப்பாக உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் அப்புறம் உற்பத்தியாளர்கள் வைக்கிற வெடிகுண்டு கலப்படம். அரிசியில் கல், சலவை கற்கள், மண் உருண்டைகள், உளுந்தில் கல், மண், தவிடு, டீத்தூளில் புளியங்கொட்டத்தூள், உபயோகப்படுத்தப்பட்ட டீத்தூள், தேனில் வெல்லப்பாகு, சர்க்கரைப்பாகு, நெய்யில் வனஸ்பதி மிருக கொழுப்பு, துவரையில் கேசரி பருப்பு, மஞ்சளோட ஈய அசிட்டேட், மிளகுல பப்பாளி விதை, கடுகோட அர்ஜிமோன் விதைகள், மசாலா பொருட்களோட களிமண் உருண்டைகள், செங்கல் பொடி, பயன்படுத்தக்கூடாத வண்ணங்கள்னு பலவிதமான வேண்டாத பொருட்களை வேண்டிய சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களோட கலப்படம் செய்கிறத நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். ரகுபதி சார், இந்த கலப்பட பொருட்கள்னால பல்வேறு உடல் உபாதைகள் உண்டாகுது. புற்றுநோய், வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், வயிற்றுப்போக்கு, கண் பார்வை மங்குதல் போன்ற பல பிரச்சனைகள் உண்டாகும். கலப்பட தடை சட்டம் 1954 இருக்குது. கலப்படம் செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஆய்வகங்கள் இருக்குது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதத்திலிருந்து ஆயுள் வரை சிறை தண்டனையும் இருக்குது. நுகர்வோராகிய நாமும் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல பொருட்களை, தரமான பொருட்களை, அக்மார்க் முத்திரையிட்ட உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.